10th standard maths first midterm test various previous district question paper analyze பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ நாங்க பார்க்க போறது சிவகங்கை district question paper with detailed solution. இந்த various district question paper நீங்க நல்லா பார்த்துட்டனா so 40 marks மேல வாங்க முடியும் out of 50 க்கு. இதே போல second midterm test quarterly அப்புறம் வர midterm half-yearly வர midterm revision board ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 10 previous year question paper நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் from JK Tuition Center with detailed solution. இதெல்லாம் நாங்கள்லாம் பார்த்துட்டோன்னா I will get more than 90 marks மேலே உங்களால் வாங்க முடியும் out of 100க்கு. ஓகே, போர்டு எக்ஸாமினேஷனில் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும். இப்போ பார்ட் பி கொஷின் நம்பர் 6 A is equal to பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3,4,7,8 B is equal to என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1,7,10. So which of the following sets are relation from A to B? R1 R2 கொடுத்துருக்காங்க. இப்போ first you have to find out the Cartesian product of A cross B முதல் கண்டுபிடிங்க. 3,4,7,8 into 1,7,10. இது நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு பாருங்கள் 3,1 3,7 3,10 4,1 4,7 4,10. okay, 7,1 7,7 7,10 8,1 8,7 8,10. ஓகேவா? இப்போ கொஸ்டினில் பாருங்களேன் R1 is equal to என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3,7 4,7 7,10 8,1. இப்போ 3,7 இருக்குது 4,7 இருக்குது 7,10 இருக்குது 8,1 இருக்குது. அப்போ R1 subset of A cross B, therefore R1 is a relation from A to B. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதே போல் R2 is equal to என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3,1 4,12 3,1 இருக்குது ஆனால் 4,12 கிடையாது. அப்போ 4,12 சப்செட்டில் A cross B, it is not a subset of A cross B, therefore R2 is not a relation from A to B. Okay students, thank you.